நண்பர்களே, இன்று பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி இரவு 8 மணி. முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி நாம் இன்று பார்க்க இருக்கின்றோம். ஐரோப்பிய ஒன்றியத்தோடு பிரித்தானியாவை மீண்டும் இணைக்க முயல்வதாக பிரித்தானிய பிரதமரான கெய்ட் சம்மர் மீது தற்பொழுது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. உண்மையில் ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து பிரிட்டன் பிரியும் பொழுது ஒரு பெரிய கொண்டாட்டமாக இருந்தது. எவ்வளவு சொன்னார்கள் தெரியுமா? 800 மில்லியன் பவுண்ட்ஸ்கள் வாராந்தம் சேமிக்க முடியும் என்று குறிப்பிட்டு பெரிய பஸ் எல்லாம் விட்டு போரிஸ் ஜோன்சன் மற்றும் நைஜல் ஃபராஜ் போன்றவர்கள் ஊக்குவித்து இந்த பிரிட்டனையும் ஐரோப்பிய ஒன்றியத்தையும் பிரித்து விட்டார்கள். ஆனால் இப்பொழுது மிகப்பெரிய நெருக்கடி எல்லா விஷயத்திலையும், போர்டர்ல, பொருட்கள் ஏற்றுமதி இறக்குமதியில, எல்லா விஷயத்திலையும் மிகப்பெரிய நெருக்கடி ஏற்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் தற்பொழுது மீண்டும் ஐரோப்பிய ஒன்றியத்தோடு இணைய முடியுமா என்கின்ற கேள்விகள் எழுகின்றன. கெய்ட் சம்மர் எவ்வாறாவது இணைத்துவிட வேண்டும் என்று யோசிக்கிறார். ஆனால் உடனடியாக சாத்தியப்படக்கூடியதாக இல்லை. ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து வெளியேறினால் பல்வேறு நன்மைகள் கிடைக்கும் என்று முந்தைய அரசுகள் எங்களை ஏமாற்றிவிட்டன என்று பிரித்தானிய பிரதமர் கெய்ட் சம்மர் இப்பொழுது உணர்கிறார், வெளியில சொல்லிக் கொண்டிருக்கின்றார். ஆனால் அவர் மீண்டும் பிரித்தானியாவை ஐரோப்பிய ஒன்றியத்தோடு இணைக்க முயல்வதாக யூகே ரிஃபார்ம் கட்சியின் தலைவர் நைஜல் ஃபராஜ் ஏற்கனவே பிரச்சனைப்பட்டு இந்த பிரெக்சிட்டை உருவாக்கினவர். தற்பொழுதும் அவர் குற்றம் சாட்டி கொண்டிருக்கின்றார், கெய்ட் சம்மர் ஐரோப்பிய ஒன்றியத்தோடு இணைக்க போகின்றார் என்று. அடுத்தது கன்சர்வேட்டிவ் ஆட்சியில் உள்துறை செயலாளராக இருந்த பிரீத்தி பட்டேலும் இப்பொழுது குற்றம் சாட்டுகின்றார், கெய்ட் சம்மர் மீண்டும் ஐரோப்பிய ஒன்றியத்தோடு இணைவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு வருகின்றார் என்று. ஐரோப்பிய ஒன்றியத்துடன் பல்வேறு ஒப்பந்தங்களை செய்து கொள்வதில் கெய்ட் சம்மர் ஆர்வம் காட்டி வருகின்றார் என்பதில் மாற்று கருத்தில்லை. ஆனால் மீண்டும் பிரித்தானியாவை எப்படியாவது ஐரோப்பிய ஒன்றியத்தின் காலில் விழச் செய்ய கெய்ட் சம்மர் கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறார் என்று நைஜல் ஃபராஜ் குற்றம் சாட்டுகின்றார். இன்னமும் பிரித்தானியா மீது பல்வேறு விடயங்கள் ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருக்கின்றன என்று பிரீத்தி பட்டேலும் குற்றம் சாட்டுகின்றார். பிரெக்சிட்டை திருப்பி மீண்டும் அதிகாரத்தை ஐரோப்பிய ஒன்றியத்தின் கையில் கொடுக்க விரும்புகின்றார் என்று பலர் குற்றம் சாட்டி கொண்டிருந்தாலும் கூட, சொல்லப்போனால் பிரெக்சிட்டை முழுமை பெற செய்ய பிரித்தானிய மனித உரிமைகளுக்கான ஐரோப்பிய ஒப்பந்தத்திலிருந்து வெளியேற வேண்டும் என்றும் பிரீத்தி பட்டேல் குறிப்பிட்டிருக்கின்றார். பிரெக்சிட் பிரிட்டனுக்கு குறிப்பிடத்தக்க செலவை ஏற்படுத்துகிறது என்பதுதான் உண்மை. இப்பொழுது எல்லோரும் அதை உணர்ந்திருக்கின்றார்கள். இப்ப அந்த நேரத்தில் நாங்க தனித்துவம் என்று சொல்லி பிரிட்டன் வெளியில வந்துட்டது. ஆனால் ஆண்டுதோறும் பில்லியன் கணக்கான மொத்த உள்நாட்டு உற்பத்தி மற்றும் வரி வருவாயை பிரிட்டன் இழக்கிறது. இது பொது நிதி, முதலீடு மற்றும் வர்த்தகத்தை பாதிக்கிறது. அறிக்கைகள் சொல்லுது கிட்டத்தட்ட 90 பில்லியன் பவுண்ட்ஸ் வரி வருவாய் இழப்பு ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்கின்றது. ஒரு பக்கம் ப்ளூம்பர்க் பத்திரிகை சொல்லுது 100 பில்லியன் உற்பத்தி இழப்பு காட்டுகின்றன என்று புள்ளி விவரங்கள் சொல்கின்றன. இது யூகேயினுடைய பொருளாதாரத்தை 6% 8% குறைத்து வைத்திருக்கிறது. இருப்பினும் சரியான புள்ளி விவரங்கள், பகுப்பாய்வு மற்றும் ஒவ்வொரு வருடமும் மாறிக்கொண்டிருக்கிறது. ஆகவே இழந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தி எவ்வளவு தெரியுமா? 2025 வாக்கில் யூகே தனிநபர் மொத்த உள்நாட்டு உற்பத்தி இருந்ததை விட 6-8% குறைவாக இருக்கிறது. ஏற்கனவே சொன்னேன், 90 பில்லியன் ஆண்டுக்கு வரி இடைவெளி இருக்கிறது. வணிக முதலீடு 12-18% குறைந்திருக்கிறது. இது யூகேக்கு மிகப்பெரிய அடி. பொருட்கள் வர்த்தகம் கணிசமாக குறைந்திருக்கிறது. ஏன்னா அங்கிருந்து வர பொருட்கள் இல்ல, மீன் ஏற்றுமதி இறக்குமதியில பிரச்சனை. 2022ஆம் ஆண்டின் பிற்பகுதியில் இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையில் யூகே ஏற்றுமதி 6.4% குறைந்திருக்கிறது. ஆகவே தனிப்பட்ட சராசரி ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பவுண்ட்ஸ்கள் சராசரி இழப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன என்று இங்கே அறிக்கைகள் சுட்டிக்காட்டுகின்றன. தேசிய பொருளாதார ஆராய்ச்சி பணியகத்தின் NBER தரவுகளின் பகுப்பாய்வுகளின் படி இழந்த வரி எவ்வளவு தெரியுமா? 250 மில்லியன் பெர் டே. 250 மில்லியன் ஒரு நாளைக்கு இவர்கள் இழந்திருக்கின்றார்கள் வரி வருவாயில். லிபரல் டெமோக்ராட்டுகள் இந்த தொகையை எடுத்துக்காட்டி குற்றம் சாட்டுகின்றார்கள். கிட்டத்தட்ட பட்ஜெட் பொறுப்புக்கான அலுவலகம் OBR சொல்லுது, தேசிய வருமானத்தில் நீண்ட காலம் 4% குறைப்பு மற்றும் வர்த்தகத்தில் 15% சரிவை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த பிரெக்சிட். ஆகவே எவ்வாறாவது திரும்பவும் ஐரோப்பிய ஒன்றியத்தோட சேர்ந்து விடுவோமா என்று அவர்கள் யோசித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இப்ப பொது நிதி, வருமானம் எல்லாவற்றையும் பாதிக்கின்ற ஒரு
பிரச்சனை இருக்கிறது. பிரசல் சொல்லுது நாங்கள் திறந்த மனதோடு இருக்கின்றோம். இப்ப சுங்கம் போர்டர்ல வந்து இப்ப டாக்ஸ் ஃப்ரீ ட்ரேட செய்வதற்கு நாங்கள் இணக்கமாக இருக்கின்றோம், திறந்த மனதோடு இருக்கின்றோம் என்று ஐரோப்பிய நிதி ஆணையாளர் தெரிவித்திருக்கிறார். இங்கிலாந்து இந்த நடவடிக்கையை ஆராய விரும்பினால் இந்த கூட்டணி முழுமையாக ஈடுபட தயாராக இருக்கிறது என்று வோல்டிஸ் டோம்ப்ரோவ்ஸ்கிஸ் அவர் பேர், ஐரோப்பிய நிதி ஆணையாளர், அவர் சொல்றார். இது தொழிற்கட்சி மிகப்பெரிய அழுத்தத்தை எதிர்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. அதிபர் இங்கே ரேச்சல் ரீவ்ஸ் என்ன சொல்றார், அமைச்சர்களோடும் உயர்மட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு பேசிய அவர், பிரிட்டனும் ஐரோப்பிய ஒன்றியமும் இங்கிலாந்து கூட்டணிக்கும் இடையிலான பெரும்பாலான உணவு தடைகளை நீக்க முடியும். அது மிக முக்கியமான பிரச்சனை. இப்ப நாங்கள் அதிகமாக உணவுப் பொருட்களுக்கு காசு கொடுத்து வாங்குகிறோம் என்றால் அதற்கு ஒரு காரணம் இந்த பிரெக்சிட். ஆகவே உணவு தடைகளை நீக்க முடியும். முதலாவது அங்கிருந்து இறைச்சி, எல்லா மரக்கறி, எல்லா விஷயமும் அங்கிருந்து வந்து கொண்டிருக்கும், இங்கிருந்து மீன் எல்லாம் போய்கொண்டிருக்கும், அங்கிருந்து வந்து கொண்டிருக்கும். ஆகவே ஒரு ஃப்ரீ ட்ரேட் மூலமாக இந்த விஷயங்களை தீர்க்க முடியும் என்று தற்பொழுது கெய்ர் ஸ்டார்மர் தொடர்ந்து வாதாடி கொண்டிருக்கின்றார். ஆனால் பிரெக்சிட்டுக்கு எதிரானவர்கள் தொடர்ந்தும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதனால ஒன்றும் செய்ய முடியாமல் இருக்கிறது. கடந்த ஆண்டு ஒரு ஒப்பந்தம் குறித்த பேச்சுவார்த்தைகள் முறிவடைந்தது. ஐரோப்பிய ஒன்றியத்தின் $150 பில்லியன் பாதுகாப்பு கடன் திட்டத்தில் பிரிட்டன் நுழைவதற்கான ஒரு கதவு திறக்கப்பட்டது. திரும்ப அது முறிவடைந்தது. அதிகரித்து வரும் உலகளாவிய நிச்சயமற்ற தன்மைக்கு மத்தியில் ஒரு பக்கம் ட்ரம்ப் பிரச்சனை கொடுத்து கொண்டிருக்கின்றார். ஆகவே பிரிட்டனுடன் மீண்டும் ஈடுபடுவதற்கான விருப்பம் குறித்து பிரசல்ஸில் இருந்து இதுவரை இல்லாத வலுவான கருத்துக்கள் வந்து கொண்டிருக்கின்றன. டோம்ப்ரோவ்ஸ்கி குறிப்பிடுகின்றார் என்னென்னா, பிரிட்டனும் ஐரோப்பிய ஒன்றியமும் இணைந்தால் மிகப்பெரிய பலம். இப்ப ட்ரம்புக்கு வேணும் இவர்கள் பிரிந்து இவர்கள் பலவீனமாக இருப்பதுதான் ட்ரம்புக்கு வேணும். ஆனால் திங்கட்கிழமை அன்று லண்டனிற்கு வந்து டோம்ப்ரோவ்ஸ்கி பேசிய ஒரு நிகழ்விலே அவர் சொல்கின்றார், விதிகளை குறைத்து கொண்டு நாங்கள் ஒரு நல்ல உலகத்தை நோக்கி முன்னேறுவோம் என்று குறிப்பிடுகின்றார். சுங்க ஒன்றியம் இங்கிலாந்துக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் இடையிலான அனைத்து பொருட்களின் மீதான வரிகளை நீக்கி அதிகாரத்தை குறைத்து ஏதோ ஒரு வகையில் நாங்கள் சேர்ந்து போனால் மிகப்பெரிய லாபம் இரண்டு பகுதிக்கும், ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் எங்களுக்கும் கிடைக்கும். உலகளாவிய வர்த்தக ஒப்பந்தங்கள்ல மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கும். ஆகவே பொருட்கள் மற்றும் சேவைகள் வர்த்தகம் செய்வதை எளிதாக்குவதற்கு இந்த நாடுகளின் சில பகுதிகளில் பொதுவான சட்டங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஐரோப்பிய ஒன்றியம் சொல்கிறது. ஆனால் யூகேயும் அதற்கான ஆதரவை வெளியிட்டு வைக்கிறது. ஆனால் எதிர்த்தரப்பு தொடர்ச்சியாக எதிர்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு ஒற்றை சந்தை பொருளாதாரத்தை பொறுத்தவரை ஒரு விவாதக்க திறந்திருக்கிறது என்று ஐரோப்பிய ஒன்றியம் சொல்கிறது. பிரதமருக்கு நெருக்கமான ஒரு விஷயம்தான் இது. ஆனால் பிரதமர் முயன்றாலும் கூட உள்ளுக்குள்ளேயே நிறைய பிரச்சனைகள் இருக்கின்றன. எதிர்கட்சி தொடர்ந்து எதிர்த்து கொண்டிருக்கும். மற்றது வந்து நைஜல் ஃபராஜ் போன்றவர்கள் தொடர்ந்து எதிர்த்து கொண்டிருப்பார்கள். ஆகவே பிரெக்சிட் குறித்து, மறுசீரமைப்பு குறித்து முறையாக பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய முறை இருக்கிறதா என்றால் இல்லாமல் இருக்கிறது. ஏனெனில் எதிர்ப்பு அதிகமாக இருக்கிறது. ஒன்றாக வேலை செய்ய வேண்டியதன் அவசியத்தை இருவரும் யோசிக்கிறார்கள், இரண்டு பகுதியும் யோசிக்கிறது. ஆகவே பிரிட்டனுக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் இடையிலே இந்த பொருட்கள் மீதான கிட்டத்தட்ட அனைத்து சோதனைகளையும் முடிவுக்கு கொண்டு வந்தாலே மிகப்பெரிய பிரச்சனை. இப்ப ஐரோப்பிய ஒன்றிய சுகாதார மற்றும் தாவர சுகாதார விதிகளோடு இணங்கினால் ஒரு மிகப்பெரிய நன்மை கிடைக்கும் என்று தற்பொழுது ஐரோப்பிய ஒன்றியம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் ஐரோப்பிய ஒன்றியத்துடனான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட வேண்டும் என்று லிபரல் டெமோக்ராட்டிக்கள் வந்து தொடர்ச்சியாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இப்போது இருக்கின்ற சூழ்நிலையில் ஐரோப்பிய ஒன்றியத்துடன் இணையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா என்றால் கெய்ர் ஸ்டார்மர் விருப்பப்படுகின்றார். ஆனால் நைஜல் ஃபராஜ் போன்றவர்கள் தொடர்ச்சியாக, கன்சர்வேட்டிவ் கட்சியும் தொடர்ச்சியாக எதிர்கட்சியை எதிர்த்து கொண்டுதான் இருக்கும். ஆனால் சேர்ந்தால் மிகப்பெரிய நன்மை உண்டாகும். அதற்கான வழிவகைகள் இருக்கிறதா என்றால் இருக்கிறது என்று சொல்லக்கூடியதாகவும் உள்ளது. ஆனால் இருக்கின்ற தொழிற்கட்சியினுடைய நெருக்கடி நிலைமையை பார்த்தால் பரிதாபகரமாக இருக்கிறது. மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம் நண்பர்களே.